ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கரில் 65 போட போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். 200 கிராம் மீல் மேக்கர் எடுத்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு நல்லா தோசை தாவலை போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் பொரிக்க கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா உப்பு போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் சிக்கன் சாப்பிடாமல் இருக்கிறவங்களாம் இது சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. சுத்தமாக புழிஞ்சிட்டு தோசை தவாவில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு தான் அப்புறமா நம்ம போடணும். இல்லை நம்ம பொரிச்சதுக்கப்புறம் உள்ளே நல்லா சதன்னு இருக்கும். தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிட்டா உள்ளே நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பொரிஞ்சதுக்கப்புறம். இப்போது பிசைஞ்சாச்சு. இப்போ எல்லா மாவும் சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்க்குறேன், கான் மாவு சேர்க்குறேன், கடலை மாவு சேர்க்குறேன், அரிசி மாவு சேர்க்குறேன். இப்போது தயிர் சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அப்புறமா நம்ம பொரிக்க போகிறோம். இப்போது மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா எல்லாமே ஒன்றா சேர்த்து நான் பிசைஞ்சிக்க போகிறேன். பிசையும் போது இதுவே நம்ம கரெக்டாக இருந்துச்சுன்னா ஈரப்பதம் அப்படியே விட்டுடலாம். இல்லைனா கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி விட்டால் ரொம்ப சதன்னு ஆகிடும். எண்ணெயில் போடும்போது கரைஞ்சிரும். இது மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் ஒன்றா எடுத்து போட்டு நம்ம அப்படியே பொரிச்சு சிக்கன் மாதிரி எடுக்கலாம். நல்லாயிருக்கும். கலருக்கு வேணால் நம்ம ஃபுட்டு கலர் போட்டுக்கலாம். இல்லைனா அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். நான் எதுவுமே போடலை. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக அது மேலே கோட்டிங்க்காக அரிசி மாவு கொஞ்சம் நம்ம சேர்த்து இப்போ நல்லா அது பைண்டிங்காக நம்ம இப்படி போட்டுட்டோமா இப்போ நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு வரும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது எண்ணெய் இழுக்காமல் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் இந்த அரிசி மாவை நான் அது மேலே மிக்ஸ் பண்ணுறேன். இல்லைனா ஒரு மாதிரி அப்படியே பிசுன்னு இருக்கும் தயிர் கலந்ததுனால. இப்போது இது மேலே இது மாதிரி கோட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டால் நம்மளுக்கு கரையாமல் இருக்கும். மொறுப்பாகவும் இருக்கும். லேசாக நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து லேசாக சூடு பண்ணி இப்போது இந்த மீல் மேக்கரில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அப்போ தான் நம்ம எடுக்கும்போது தனித்தனியாக எடுத்து போட்டு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கொதிக்க ஊற்றக்கூடாது. லேசாக சூடு பண்ணிவிட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதை அப்படியே 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அப்புறமா பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். Mealmaker 65 போடுறோம். டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போது அதில் மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். ஒன்றா எடுத்து சேர்க்கலாம். மொத்தமாக போட்டால் மொத்தமாக அப்படியே ஒட்டிக்கும். ஒன்றா சேர்க்குறேன். நடுப்புற கை வச்சு போடக்கூடாது. ஓரத்தில் கை வச்சு போடணும். எண்ணெய் தெரிச்சிரும். ஓரமாகவே விடணும். இப்படி ஒன்றா ஓரத்தில் தான் போடணும். போடும்போதே நல்லா சவுண்டு வருதா மொறுன்னு. மீல் மேக்கர் 65 ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.